எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பொடி போட்ட எலுமிச்சம்பழ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சுலபமாக இந்த எலுமிச்சம்பழ சாதத்தை செஞ்சிடலாம். வாங்க இந்த எலுமிச்சம்பழ சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 4 வரமிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இங்கே வரமிளகாயை நான் காம்போடையே சேர்த்துருக்கேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா காம்பை கிள்ளிக்கலாம், இல்லாட்டி நமக்கு நெடி அதிகமாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம போட்ட மிளகாயை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமாங்க அதே கடாயிலங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. மிதமான தணலில் வச்சு நீங்கள் கடலைப்பருப்பை வருங்க. அப்போ தான் நமக்கு எலுமிச்சம்பழ சாதத்தில் வாசனை சூப்பராக நமக்கு இருக்கும். பருப்பை நம்ம நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மிளகாய் பருப்பு இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு பொடிச்சுக்க போகிறோம். இங்கே அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நீங்கள் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கடுகோடவே சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து பருப்பு எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு, இது மூணையுமே எண்ணெயில் சேர்த்துங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி துண்டை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது கூடவேங்க 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை அந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸு எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த சாறை இந்த கலவையோடு சேர்த்துருங்க. இந்த லெமன் ஜூஸோடையங்க கொஞ்சமாக உப்பையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டு ஒரு முறை கொதித்து வந்தால் போதுங்க. அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு லெமன் சாதத்துக்கான பேஸுங்க. பாருங்கள், நம்ம போட்ட எல்லா பொருட்களுமே கலந்து கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலவையோடு நம்ம 3 கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்துங்க நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். நம்ம சாதத்தை சேர்த்து கிளறினதுக்கப்புறமா ஒரு முறை நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறிக்கிங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு இங்கே லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பொருளை சேர்த்துக்கணும். பாருங்கள், சூப்பராக நமக்கு மசாலா பொடியும் ரெடியாகி இருக்குது. நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த மசாலாலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலாவை மட்டும் இந்த எலுமிச்சம்பழ சாதத்தோடு சேர்த்து கிளறிக்க போகிறோங்க. மசாலாவை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி போட்ட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னுமே இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு சுவையை கூட்டுறதுக்காக இது கூட சின்ன சின்னதாக நறுக்குன பச்சை மாங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இந்த மாங்காயும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பொடி போட்ட எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்படி ரெடி பண்ணியிருக்க இந்த எலுமிச்சம்பழ சாதத்தை இனி நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டிதான். இந்த எலுமிச்சம்பழ சாதம் நம்ம எப்பயும் சாப்பிட்ற எலுமிச்சம்பழ சாதத்தோட சுவையிலிருந்து வித்தியாசமாக இருக்குங்க. அதே சமயத்தில் நமக்கு பிடிக்கவும் செய்யும். நீங்கள் வீட்டில் ஒரு முறை இதே அளவுகளோட இந்த பொடி போட்ட எலுமிச்சம்பழ சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. ட்ராவல் நம்ம செய்யும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய பெஸ்ட்டு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த எலுமிச்சம்பழ சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல், சிப்ஸு இது மாதிரி நீங்கள் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த பொடி போட்ட எலுமிச்சம்பழ சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.